ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுடலாம். பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் லைட்டாக வர வரைக்கும் வதக்கிடலாம். 3 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடலாம். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, 2 பச்சை மிளகா பெரிய சைஸு, அதுக்கப்புறம் 2 சில்லு தேங்காய், அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி சேர்த்துருங்க. அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு சேருங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும் மிளகாத்தூள். இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 100 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை வதக்க வேண்டாம், அப்படியே குழம்புல போட்டுருங்க. குழம்புல போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புல நான் 4 முட்டை அவிச்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.